உங்களுக்கு பிடித்த 2 புத்தகங்கள் அல்லது 1 புத்தகம் அத பத்தி நீங்க சொல்லலாம். 2 புக்கு. ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப சமீப காலமா வந்து "செவ்வியல் நோக்கில் சிலப்பதிகாரம்னு" ஒரு ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ அ தாய்மொழிய கொண்ட ஒரு பையனா இருக்கட்டும், இல்ல வெளிநாடுகள்லேருந்து தமிழ கத்துக்கணும்னு வர்ற அ பசங்களா இருக்கட்டும், இங்க காலேஜ் போற பசங்களுக்கு வந்து தமிழ்ல முதல் மொழியா எடுத்து படிக்கிற பசங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் வந்து வரப்பிரசாதம். இந்த புத்தகத்த வந்து ஏன்னா நீங்க வந்து நெறைய சிலப்பதிகாரம் நெறைய ரூபத்தில வந்திருக்கு. நெறைய பேர் எழுதியிருக்காங்க. இந்த சிலப்பதிகாரம் ஒரு டிஃப்ரெண்ட் வேல இருக்கும். வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதோட எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தஞ்சாவூர்காரர் அவரு. ஒரு போலீஸ் துறையில வேலை பார்ப்பாங்களா, உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தாரு. ராஜமாணிக்கம் அவரு பேரு வந்து. ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர். ரொம்ப அருமையான எழுத்தாளர். 2வது பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் எழுதின வேள்பாரி. நான் சமீபத்தில படிச்சு மிரண்டு போன ஒரு புத்தகம்னே சொல்லலாம். இந்த புத்தகத்த அவரோட இதில சொல்லியிருக்காரு 10, 15 வருஷமா அத நான் அ எழுதியிருக்கேன். அத பத்தியான ரிசர்ச் பண்ணியிருக்கேன்னு. உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு மாரி மெய்மறந்து போன விஷயங்கள் அதில படிக்கையில வந்தீங்கன்னா, அ இவ்ளோ விஷயங்கள ஒரு மனுஷனால எழுத முடியுமா? அத கற்பனையில கூட நினைக்க முடியாத அவ்வளோ அழகான விஷயங்கள அதில கொண்டு வந்திருப்பாரு. ஆ கபிலர் அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் எண்டு வரைக்குமே அவரோட இது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இந்த புத்தகத்த நான் படிக்க படிக்க மத்த எல்லாத்தையும் மறந்துட்டேன். உண்மையிலேயே அந்த புத்தகம் அவ்வளோ விஷயங்கள சொல்லியிருப்பாரு. அந்த அவ்வளோ ஞானம் இருக்கும் அந்த புத்தகத்தில. அ இயற்கையும் இந்த இயற்கையில இயற்கையோட வாழ்ந்தா நம்ம எப்படி வாழலாங்கிற விஷயத்தையும் அவர் அழகா சொல்லிப்பாரு. வேள்பாரி மாரி இன்னைக்கு சமீபத்தில நான் படிச்ச புத்தகங்கள்ல வேள்பாரி என்னை ரொம்ப கவர்ந்த புத்தகம். ஒரு ஒரு சின்ன ஒரு இத சொல்லணும்னா, இந்த வேள்பாரி புக்க நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசி ஒரு 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 100, 200 பக்கம் இருந்துச்சு. என்னால அதோட சஸ்பென்ஸ் தாங்க முடியல. இது என்னடா பண்றதுன்னு. நான் ஆஃபீஸ்க்கு வேற போணும். என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஒரு 2 நாள் லீவ போட்டேன். 2 நாள் லீவ போட்டு அந்த புத்தகத்த படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு அந்த புத்தகத்த படிச்சு முடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு திருப்தியா உங்களுக்கு ஒரு இருந்துச்சு. நிறைவு அந்த மாதிரியான ஒரு புத்தகம் அது. நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வைக்க முடியாது. அந்த மாரியான ஒரு புத்தகம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனந்த விகடன்ல இந்த புத்தகத்த போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு அது வந்து ஆக்சுவலி வந்து தொடர் கதையா வந்துச்சு. தொடரா வந்துச்சு. அதுக்கப்புறம் புத்தகமா போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாருக்கும் அந்த புத்தகம். ஸோ சமீபத்தில படிச்ச புத்தகம் இந்த 2 புத்தகமும் ரொம்ப அருமையான புத்தகம்.